எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். உங்களுக்குலாம் தெரியும், கமலஹாசன் ஒரு மிகப்பெரிய நடிகர். அவருடைய மகளை உங்களுக்கு தெரியும், ஸ்ருதி ஹாசன் அப்படிங்கிறவங்க ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நண்பர், நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகியிருந்தேன். என்னுடைய நண்பர் வந்து, நம்ம ஒரு வாராகி கோயிலுக்கு போவோம், உன்னை நான் கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாராகி கோயில். எந்த வாராகி ஆலயம்னு அவங்க சொல்லலை, ஒரு சின்ன ஒரு வாராகி ஆலயம் தான். எந்த ஒரு கும்பல் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆடம்பரம் இல்லை. போனோம், நல்லா நான் மனசார வழிபட்டுட்டு வந்தேன். அதற்கு அடுத்து நான் ரொம்ப ஒரு ஆனந்தமா இருக்கேன், எனக்கு ஏதோ ஒன்று நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஒன் இண்டியா அப்படிங்கிற ஒரு மீடியாவில் வந்திருக்கு. சரிங்களா, நான் அந்த போஸ்ட், அந்த கார்டையும் நான் போடுறேன். சரிங்களா, இப்போ பாருங்க, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், யோகி பாபு, இன்னும் தனுஷ், இந்த மாதிரி நடிகர்கள் வந்து இன்னும் நிறைய இருக்காங்க. சரிங்களா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா என்ன, எதுக்காக இந்த வாராகி அவங்கள வழிபடுறாங்க, எதுக்காக இந்த கருங்காலி மாலையை அணிகிறாங்க அப்படின்னா, உங்களுக்குலாம் தெரியும், இன்னைக்கு நம்ம நல்லா இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கே பிடிக்காது. இவங்கெல்லாம் வந்து நடிப்பு துறையில ஏகப்பட்ட எதிரிங்க இருப்பாங்க. நம்ம கூடயே இருந்துட்டு நமக்கு சிக்கல் பண்றது, நம்ம கூடயே இருந்து அவங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க, நம்ம கூடயே இருந்து நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்க. அப்ப இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கு. அப்ப ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், வாராகி அம்மாவுடைய முதல் வேலையை என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிரிகளிடமிருந்து உங்களை காக்கிறது தான். அது எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய செல்வந்தரா இருந்தாலும் சரி, அந்த அம்மா கிட்ட அது எடுபடாது. இன்னொன்னு துரோகிகள்கிட்ட இருந்து உங்களை காக்கணும். அப்படிங்கும்போது மிக ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்மாவால தான் அது முடியும். அப்படிங்கும்போது அங்கதான் வாராகி அம்மா இருப்பாங்க. அது இன்னும் சொல்ல போனா, உங்ககிட்ட இருக்கிற நிறைய விஷயங்களை கூட அவங்க உங்களுக்கு எதிராக இருக்குன்னா அதையே மாத்திடுவாங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கு, ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னா அதை கூட மாத்திடுவாங்க அம்மா. இதனால உனக்கு ஆபத்து வருது அப்படின்னு சொல்லி அதையும் மாத்திடுவாங்க. அதாவது உங்களை நீங்களே திருத்திக்க என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனையும் அவங்க செய்வாங்க. ஒரு சில விஷயங்கள் கஷ்டமா இருந்தாலும் முடிவு இன்பம் நிறைந்ததா இருக்கும். சரிங்களா, இன்னைக்கு அதனாலதான் நிறைய நடிகர்கள், நடிகைகள்லாம் வாராகி அம்மாவை தேடி வர்றது. என்னால உறுதியா சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனா, ஒரு சில அரசியல்வாதிங்க கூட கருங்காலி ஸ்டிக்கு, கருங்காலி மாலைகள், இன்னொன்று வாராகி அம்மா கோயில் ஆலயத்துக்கு போறதெல்லாம் வாடிக்கையா வச்சிருக்காங்க. சரிங்களா, என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பாதுகாப்பு. ஏன்னா நீங்க எதிரி யாருன்னு தெரிஞ்சா கூட நம்ம வந்து ஒதுங்கி போயிடலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணிடலாம், நீ பேசாதான்னு ஏதோ ஒன்று பண்ணலாம், அவங்களுக்கு நமக்கு தொடர்பு இல்லாத மாதிரி பண்ணிடலாம். ஆனா துரோகிகள் அப்படிங்கிறவங்க அரசியல்ல இருப்பாங்க, நீங்க தொழில் துறையில இருப்பாங்க, நீங்க எந்த இதுல பார்த்தாலும் இருப்பாங்க, வேலை செய்யற இடத்துல இருப்பாங்க, இன்னும் சொல்ல போனா வீட்லயே கூட இருப்பாங்க. நம்ம கூட இருந்துகிட்டு, நம்ம கூட சாப்பிட்டுக்கிட்டு நமக்கே பிரச்சனை பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சரிங்களா, இவங்களெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. இது ரொம்ப சிரமமான ஒண்ணு. சரிங்களா, அதுக்கு தான் வாராகி அம்மா வந்து, நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் சரி, நிச்சயமா அவங்க காப்பாற்றுவாங்க. அந்த நம்பிக்கையில தான் இவங்கெல்லாம் வருவாங்க. நீங்க இந்த வாராகி அம்மா கோயில் போயிட்டு வரவங்க எல்லாம் பாருங்களேன், இந்த பொலிட்டீஷியனா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி சினி ஃபீல்டு இருக்கவங்களா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது பிசினஸ் லைன்ல இருக்கவங்களா இருக்கட்டும், பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஆனந்தமா இருப்பாங்க. நீங்க உதாரணத்துக்கு நீங்க சிவகார்த்திகேயன் எடுத்துக்கலாம். அவர் எப்படி இருந்து எப்படி வந்தாலும் உங்களுக்கு தெரியும். ஒண்ணுமே இல்லாம ஒரு சாதாரண ஒரு டிவி ஷோல போய் கலந்துக்கிட்டு, அவரெல்லாம் யாருமே இப்படி வந்திருக்க முடியாது. ஒரு டிவி ஷோல போய் கலந்துட்டு இருந்தா அவங்க ஒரு லிமிட் வரைக்கும் தான் அவங்களால வளர முடியும். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மாஸ் ஹீரோவா அவர் மாறி இருக்காரு. அதே மாதிரிதான் யோகி பாபு பாருங்களேன், ஒரு சாதாரண ஒரு நிலையில இருந்து ஒரு உச்சத்துக்கு போயிருப்பார். நீங்க தனுஷ் எடுத்துக்கலாம். எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப சிக்கலான இதுல தான் வெளியே பெரிய ஒரு இடத்துக்கு போய் தொட்டிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயின்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டாலும் அப்படித்தான் இருப்பாங்க. சரிங்களா, அவங்களுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும், அத்தனையும் தாண்டி அவங்க உச்சத்தை தொடுவாங்க. சரிங்களா, அதே மாதிரி நம்ம பொலிட்டிக்கல் லைன்லயும் அப்படிதான். எனக்கு தெரிஞ்சவங்களே பாத்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் வந்து கருங்காலி மாலையை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அம்பாள் கிட்ட படைச்சு, அம்பாளுக்கு வந்து அதுவும் நம்ம ஆலயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா பண்ணி கொடுப்போம். மற்ற இடத்துக்குலாம் போனீங்கன்னா நம்ம கடையில வாங்குற மாதிரி போனோமா அப்படியே டக்குன்னு கொடுப்பாங்க, வாங்கிட்டு. இங்க அப்படி இல்லை. இங்க எதையுமே ஒரு அற்புதமா மூலிகைலாம் வச்சு, அதற்குண்டான மூலிகைகளையும் சேர்த்து தான் நம்ம ஒரு மாலையை அங்க கொடுக்குறோம். சரிங்களா, அதற்கு வந்து இங்க மதுரை வாராகி வழிபாடு மன்றம் இருக்கு. அவங்க வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பணிகளை அவங்க எடுத்து பண்றாங்க. அவங்க வந்து அந்த ஒவ்வொரு மூலிகை எதற்கு இப்ப வந்து எதிரிகள் இல்லை, ஆனா நமக்கு வந்து பணம் சம்பாதிக்கவே முடிய மாட்டேங்குது, ஏதாவது ஒரு பிரச்சனையாவே இருக்குது,
பணம் வந்து என்னால் சம்பாதிக்க முடியல, இல்லை பிஸ்னஸ்ல ஏமாத்திட்டு போயிடறான். இந்த மாதிரி எவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்கு. உடல் முடியாம இருக்கு, இல்லை இந்த பில்லி சூனியம்னு எனக்கு ரொம்ப சிக்கலை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதுவும் இப்போ வெளிநாட்டுலலாம் அளவுக்கு அதிகமாக இருக்கு. நமக்கு எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு ஃபோனாவது வெளிநாட்டுல இருந்து வரும். எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, யாரோ ஏதோ செய்யணும்னு வச்சுட்டாங்க அப்படின்னு. நாம தமிழ்நாடு கூட எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு இல்லை, வெளிநாட்டுல இருந்து எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு ஃபோன் வந்துடும். சரிங்களா? இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கருங்காலி மாலையா இருக்கட்டும், இல்ல வேற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, வேற எந்த மாலையா இருக்கட்டும், சரிங்களா? அவங்க வந்து அதற்குரிய பூஜைகள் பண்ணி 48 நாள் அதற்குரிய அந்த ஹோமம் வளர்த்து பூஜைகள்லாம் பண்ணி எல்லாமே செஞ்சு தான் கொடுப்போம். சரிங்களா? அது மதுரை வாராகி வழிபாடு மட்டும் அதை எடுத்து நல்லா பண்றாங்க. இங்க எந்த ஒரு பொருளுமே கடையில கொடுக்குற மாதிரி அப்படி போனோமா வாங்கினோமா இருக்க முடியாது. அதுக்கு உண்டான அந்த வழிமுறைகள்லாம் செஞ்சு தான் கொடுப்பாங்க. அந்த உண்டான பரிகாரங்கள்லாம் பண்ணி தான் கொடுப்பாங்க. சரிங்களா? இப்ப அப்ப பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் லைன்ல போறோம், நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். எனக்கு தெரிஞ்சு பிஜேபியில் இருக்கவர் நம்ம ஆலயத்துக்கு வரவங்க அதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப இங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில வந்தவர் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்காரு. நல்ல பல கோடி ரூபாயை சம்பாரிச்சுட்டாரு. நல்ல அது அதாவது சம்பாரிச்சிட்டாருன்னா என்னன்னா, சொத்து பிரச்சனைகள் இருந்தது. அவரால் எந்த ஒரு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. பல கோடி ரூபாய் சொத்து, ஆனால் பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் இருந்தாலும் அது எந்த ஒண்ணுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு. அவ்வளோ சிக்கல் இருந்தது. கோர்ட்டுக்கு போனால் பல வருஷம் ஆகுமேன்னு பயந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எல்லாம் அழகா ஒத்துமையா எல்லாம் பிரிச்சுக்கிட்டு பல கோடி ரூபாய் அவங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன பணம் வருமோ எல்லாம் பிரிச்சுக்கிட்டு இன்னைக்கு அதை தொழிலையும் போட்டு தொழிலையும் ஒரு லாபத்தை பார்த்துட்டு இருக்காரு. சரிங்களா? அதே மாதிரி அரசியலையும் அவர் வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு வந்துட்டாரு. இன்னும் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா அவர் இன்னும் பெரிய அளவுக்கு வந்துருவார். அப்ப நீங்க பார்த்துக்கோங்க, எதிரிகள் பிரச்சனைகளா இருக்காங்க அப்படின்னா, எதிரிகள் அதிகமா இருக்காங்க, துரோகிகள் தெரியவே இல்லை. எனக்கு ஏதோ ஒன்று நடக்குது, ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை வர மாதிரி இருக்கு, எனக்கு என்னன்னே தெரியல அப்படின்னா, நீங்க ஒன்றும் ரொம்பலாம் கவலைப்பட வேணாம். நீங்க வாராகி அம்மாட்ட போங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. சரிங்களா? நம்ம இங்க இருக்கிற இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா 94 கரியமாணிக்கம் சமயபுரம் மாரியம்மன் கோயில் பக்கத்துல, அதாவது திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இங்கதான் வரணும்னு இல்லை, நீங்க எந்த வாராகி ஆலயத்துக்கு போனாலும் சரி, அம்மா உங்களை காப்பாற்றுவாங்க. சரிங்களா? எதிரிகள் தொல்லை, அதே மாதிரி துரோகிகள் முறியடிக்கிறது, துரோகத்தை முறியடிக்கிறதெல்லாம் அதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அம்மா கிட்ட. சரிங்களா? நீங்க நிச்சயமா ஏதாவது ஒரு வாராகி ஆலயத்தை போங்க, வழிபடுங்க. உங்களுக்கு என்ன மனசுல தோணுதோ அதை வேண்டுங்க, நிச்சயமா அம்மா நடத்தி கொடுப்பாங்க. சரிங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க இந்த ஐயோ எதிரிகள் இப்படி வந்துட்டாங்களே, என்னால ஒன்றும் செய்ய முடியும் பயப்படவே வேணாம். எவ்வளோ பெரிய எதிரியா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய செல்வந்தரா இருந்தாலும் சரி, அம்மா பார்த்துக்குவாங்க. அடியோட வேரோட பிடிக்கிற மாதிரி எரிஞ்சிருவாங்க. முயற்சி பண்ணி பாருங்க. என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.